இந்தியாவில் 140 கோடி மக்களுக்குமான பிரதமருங்க. ஒரு பிரதமர்ன்றது உங்களுக்கும் பிரதமர் தான், எனக்கும் பிரதமர் தான், யாராக இருந்தாலும். ஆனால் 3வது முறையாக ஆட்சிக்கு வரணும், நான் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற பிரதமர் ஒருத்தரை மட்டும் பிரிச்சுட்டு ஒதுக்கிட்டு எப்படிங்க பிரதமராக இருக்க முடியும்? ஒரு 19 கோடி மக்கள் இஸ்லாமியர்கள் இருக்காங்க, இந்தியாவில் இருக்காங்க. அவங்கள ஒதுக்கிட்டு நீங்க பிரதமர் ஆயிடுவீங்களா? பீகாரி, தமிழாளு, அசாமின்னு சொல்லிட்டு நீங்க அதே சமயம் காங்கிரஸ் மட்டும் அந்த மைனாரிட்டி அப்பீஸ்மென்ட் பாலிடிக்ஸ் பண்ணலாமா? என்ன பண்ணுவீங்க? எங்க தேர்தல் அறிக்கை எடுங்க, 48 பக்கம் தேர்தல் அறிக்கைங்க. முஸ்லீம் என்ற ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா நான் இன்னைக்கு மன்னிப்பு கேட்கறேங்க. இல்லங்க, எப்படி நீங்க சொல்லுவீங்க? நீங்க அதாவது ஒரு எப்பவுமே ஒரு வீட்டுல 4 குழந்தைங்க இருக்குன்னா ஒரு சவள குழந்தைக்கு ஏதாவது ஒரு இது கொடுப்பாங்க, ஏதாவது ஒரு சத்துமாவு கொடுப்பாங்க. அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. தப்பா பேசாதீங்க, எல்லாத்தையும் இன்னும் தப்பா பேசாதீங்க. அவர் வந்து மைனாரிட்டிஸ் சொன்னாரு, பர்టిక్యులர்லி அதெல்லாம் நம்ம விவாதிச்சிட்டோம், நிறைய விவாதிச்சிட்டோம். மக்கள் அதெல்லாம் கடந்து வந்து நிறைய விவாதிச்சிட்டோங்க. நம்ம திருப்பி விவாதிக்கலையா?